friends, welcome our channel. இன்னைக்கு நாம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா முட்டை குழி பணியாரம் பார்க்க போறோம். இந்த மாதிரி எக்க வந்து டிஃபரண்டா பண்ணி கொடுத்தா குழந்தைங்க வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குக்கிங் வீடியோ நிறைய நம்ம சேனலில் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டைக்குழி பணியாரம் பண்ணுறதுக்கு ஆனியன் நல்லா கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு கரம் மசாலா எக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பணியாரக்கல்லை நல்லா காய வச்சு நம்ம பணியாரம் ஊற்றுற மாதிரி நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எக்கை வந்து நம்ம நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றின வெந்ததுக்கப்புறம் திருப்பி எடுத்து வச்சதுக்கப்புறம் கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு பட்டை இலை கிராம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னு நம்ம கொஞ்சமாக சால்ட்டு போட்டோம்னா நல்லா சீக்கிரம் வதங்கிடும். ரெண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் தான் நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து வதங்கினா மட்டும்தான் டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். நம்மளுக்கு உப்பு போட்டு நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த எக்கை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம ஆல்ரெடி எக்கு வந்தனால நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் குழம்பு வந்து கொதிக்க தேவையில்லை. ஸோ லைட்டாக கொதிச்சோன்னா போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணோம்னா சுவையான முட்டை குழி பணியாரம் ரெடி ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.